அனைவருக்கும் சாந்தியம் சமாதானமும் உண்டாவதாக. வெல்கம் டு நிஷா சுஜா தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டேக்கான ஒரு கார்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காத இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஓலுங்க அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த கார்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஒரு ஒயிட் ஷீட்டில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாகோட கலர்ஸ் 3 கலர், ஆரஞ்சு, ஒயிட், க்ரீனு. முதல்ல அதுக்கு ஆரஞ்சு கலர் ஷீட் நான் எடுத்துருக்கிறேன். இதை நான் இந்த மாதிரி நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பீசஸாக ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். அதை இதை பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அழகான ஷேப் கோன் ஷேப் கிடைக்கும். இந்த கோன் ஷேப் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அதோட எண்டில் நம்ம ஃபெவிகால் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒயிட்டு, க்ரீன், நான் எல்லாத்துலேயுமே இந்த கோன் ஷேப் செஞ்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா சக்ரா செய்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் சர்க்கிள் ஷேப் நம்ம எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நான் இப்போ லைன்ஸ் மட்டும்தான் போடுறேன். இந்த லைன்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ரா பார்க்க அவ்வளோ அழகாக தெரியாது. ஸோ அதோட கார்னரில் பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி கர்வாக நீங்கள் ட்ரா பண்ணி அதை நல்லா ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க அழகாக தெரியும். சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு அதில் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிறத எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒயிட் பேப்பர் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான பட்டர்ஃப்ளை கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இந்த ஷேப்பில் உங்களுக்கு அழகாக தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இப்போ பட்டர்ஃப்ளை கிடச்சிச்சு. இதே மாதிரி நம்ம 3 கலர்லேயும் செஞ்சு வச்சுக்க போகிறோம். அதாவது பாருங்கள், இப்போ நான் ஆரஞ்சு கலரில் செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒயிட் கலரில் செஞ்சாச்சு. இப்போ நான் ஆரஞ்சு கலர் செஞ்சுருக்கேன். பாருங்கள், க்ரீனும் செஞ்சு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் சக்ரா போட்டு அந்த கோன் ஷேப்பில் உள்ளதெல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ இதை இதோட ரைட் சைடோட ஃபுல் கார்னர் அப்படியே அந்த கர்வுக்கு நம்ம இதை ஒவ்வொரு கலராக நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு, நெக்ஸ்ட்டு ஒயிட், நெக்ஸ்ட்டு க்ரீன். இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் வைஸ் நீங்கள் அழகாக இந்த பட்டர்ஃப்ளை வச்சிங்க அப்படின்னா இந்த கார்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டு இந்த சக்கரெல்லாம் நீங்கள் பாருங்கள், நான் அந்த சைடில் அந்த டார்க் பண்ணதெல்லாம் நான் உங்களுக்கு அப்போ காட்டலை. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கர்வாக போட்டு டார்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி டார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சக்கரா பார்க்க அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ இதில் எப்படி ஹாப்பி ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிறத எழுதுகிறேன் அப்படின்னா நான் டபுள் லைனில் எழுதுகிறேன். அப்போ நீங்கள் நடுவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு, நடுவில் ஒயிட், தென் நெக்ஸ்ட்டு க்ரீன், இந்த மாதிரி கலர் ஃபில்லப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணனா பார்க்க இன்னும் அழகாக தெரியும். சிம்பிளாக நம்ம பிளாக்கில் எழுதுறதை விட இது இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டும். அப்படிங்கிறதுனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் எழுதுறதுலாம் உங்களோட விஷ் தாங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கலாம். நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருந்தது. ஸோ அதை நம்ம ஃபில்லப் பண்ணுறதுக்காண்டி நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அதாவது ஆரஞ்சு ஒரு 3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். நடுவில் ஒயிட் அப்படி ஃப்ரீயாக விட்டாச்சு. எகைன் க்ரீன் கலரில் ஒரு 3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஹாப்பி ரிப்பப்ளிக் டேன்னு ஒரு சர்க்கிள் ஷேப் போட்டு நம்ம கட் பண்ணி எழுதி வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், இந்த மாதிரி கலர் பண்ணி இதையும் ஒரு ட்ரை கலர் அந்த ஃப்ளாக் கலருக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ உள்ளே கார்டுக்குள்ளே இதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், உண்மையானுமே இது ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், இதை கரெக்டாக நம்ம கீழே இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கார்டு ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். கோன் செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை கட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கட்டிங் தான். இந்த கார்டு செய்கிறதுக்கு நான் பெருசாக எக்ஸ்பென்ஸும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப நீட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ், ஸ்கெட்ச், பேப்பர் இதை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு இந்த கார்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கார்டு அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் பை பை, டேக் கேர்.